அன்பின் இரட்சகர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வாழ்த்துக்கள். நீதிமொழிகள் 17ஆம் அதிகாரம் 1-6 வரையிலும், சண்டையோடு கூடிய வீடு நிறைந்த கொழுமையான பதார்த்தங்களை பார்க்கிலும் அமெரிக்கையோடே சாப்பிடும் வெறும் துணிக்கையே நலம். புத்தியுள்ள வேலைக்காரன் லெச்சை உண்டாக்குகிற புத்திரனை ஆண்டு சகோதரருக்குள்ளே சுதந்திரத்தில் பங்கடைவான். வெள்ளியை குகையும் பொன்னை புடமும் சோதிக்கும் இருதயங்களை சோதிக்கிறவரோ கர்த்தர். துஷ்டன் அக்கிரம உதடுகள் சொல்லை கேட்கிறான், பொய்யன் கேடுள்ள நாவுக்கு செவி கொடுக்கிறான். 6 பிள்ளைகளின் பிள்ளைகள் முதியோருக்கு கிரீடம், பிள்ளைகளின் மேன்மை அவர்கள் பிதாக்களே. இங்கே சாலமோன் ஒரு குடும்பத்தினுடைய ஒரு கட்டுக்கோப்பான நிலைமை அது சரிவர இருக்கும் என்று சொன்னால் அந்த குடும்பத்திலே ஒரு மிகப்பெரிய ஒரு சமாதானம் நிலவ முடியும். இல்லை என்று சொன்னால் அந்த குடும்பத்திலே ஏற்படக்கூடிய ஒரு விளைவுகளை அல்லது அழிவுகளை குறித்து இங்கே சாலமோன் குறிப்பிடுகிறதை பார்க்கிறோம். 6 சொல்லுகிறார், பிள்ளைகளின் பிள்ளைகள் முதியோருக்கு கிரீடம். அதாவது பிள்ளைகளின் பிள்ளைகள் அவர்களுடைய வாழ்க்கை சரியாயிருக்கும் என்று சொன்னால், அவர்கள் புத்தியுள்ள வாழ்க்கை வாழ்வார்கள் என்று சொன்னால், அவர்கள் தகப்பன் தாய்க்கு கீழ்ப்படிந்து அவர்கள் இருப்பார்கள் என்று சொன்னால், அதுதான் முதியோர்களுக்கு மிகப்பெரிய கிரீடம் என்று அவர் சொல்லுகிறார். பிள்ளைகளின் மேன்மை அவர்கள் பிதாக்களை. அதே போல பிதாக்களும் பிள்ளைகளுக்கு அவர்கள் உயர்வை கொடுக்கக்கூடியவர்களாக, மேன்மை உள்ளவர்களாக அவர்களை மாற்றுகிற பொறுப்பு பிதாக்களுடைய கரங்களில்தான் இருக்கிறது என்பதை இங்கே சாலமோன் குறிப்பிடுகிறதை பார்க்கிறோம். பிதாக்கள் தங்களுடைய பிள்ளைகளை சரியாக அவர்கள் வழிநடத்தினார்கள் என்று சொன்னால், பிரம்பை கையாடாதவன் தன் மகனை பகைக்கிறான் என்று சொல்லப்படுகிறதே, அதன்படி அவர்கள் சரியாக தண்டித்து அந்த பிள்ளைகளை வளர்ப்பார்கள் என்று சொன்னால் அந்த பிள்ளைகள் மேன்மையடைவார்கள், அந்த பிள்ளைகள் உயர்வடைவார்கள் என்பதை சொல்லுகிறார். அதே போல பிள்ளைகளும் தங்களுடைய பெற்றோர்களுடைய சொல்லை சரியாக கேட்டு அதன்படி நடந்து நம்மை திருந்துகிறதற்காகத்தான் அவர்கள் தண்டிக்கிறார்கள் என்று சொல்லி அவர்கள் சரியாக நடப்பார்கள் என்று சொன்னால் அதுதான் முதியோர்களுக்கு கிரீடம் என்று சொல்லுகிறார். ஒரு குடும்பத்தில் சண்டையோடு கூடிய வீடு எப்போ பார்த்தாலும் சண்டை நடக்குதுன்னா அங்கே கொழுமையான பதார்த்தங்கள் இருந்தால் கூட அமைதியாக இருந்து சாப்பிடுகிற ஒரு துணிக்கு ஒரு சின்ன துண்டு கிடைச்சா கூட போதும், அதுதான் நலம் என்று சொல்லி இங்கே அவர் சொல்லுகிறதை பார்க்கிறோம். இதற்கு முந்தின அதிகாரத்திலும் 15-17 சொல்கிறாரே, பகையோடு இருக்கும் கொளுத்த எருதின் கரியை பார்க்கிலும் சிநேகத்தோடு இருக்கும் இலைக்கரியை, வெஜிடபிள்ஸே நல்லது. ஒரு குடும்பத்தில் சமாதானம் இருந்துச்சுன்னா வெஜிடபிள்ஸ் சாப்பிட்டா கூட போதும். ஆனால் குடும்பத்தில் சண்டை இருந்துச்சுன்னு சொன்னால் எருதின் கரியை பார்க்கிலும், பெரிய பெரிய மகா பெரிய விருந்துகளை பார்க்கிலும், கொழுமையான பதார்த்தங்களை பார்க்கிலும் இதுதாயா நல்லது. ஒரு துண்டு சாப்பிட்டா கூட, ஒரு பிரெட்டு சாப்பிட்டா கூட நிம்மதியாக படுத்துக்கலாம் அப்படிங்கிற காரியத்தை அவர் சொல்லுகிறார். இதில் தான் 2 புத்தி உள்ள வேலைக்காரன் லெச்சை உண்டாக்குகிற புத்திரனை ஆண்டு சகோதரர்களுக்குள்ளே சுதந்திரத்தில் பங்கடைவான் என்று சொல்லுகிறார். முதல்ல 6 அந்த விளக்கத்தை நாம் பார்க்கும் பொழுது, உபாகமம் 21ஆம் அதிகாரம் 18-21 வரையிலும் மோசே இஸ்ரவேல் ஜனங்களுக்கு ஒரு அழகான திருச்சட்டத்தை எழுதி கொடுத்திருந்தார். தன் தகப்பன் சொல்லையும் தன் தாயின் சொல்லையும் கேளாமலும் அவர்களால் தண்டிக்கப்பட்டும் அவர்களுக்கு கீழ்ப்படியாமலும் போகிற அடங்காத துஷ்ட பிள்ளை ஒருவனுக்கு இருந்தால் அவன் தகப்பனும் அவன் தாயும் அவனை பிடித்து அவன் இருக்கும் பட்டணத்தின் மூப்பரிடத்தில் அவ்விடத்து வாசலுக்கு அவனுக்கு கொண்டு போய்விடணும். எங்கள் மகனாகி இவன் அடங்காத துஷ்டனாய் இருக்கிறான், எங்கள் சொல்லை கேளான், பெருந்தீனிக்காரனும் குடியனுமாய் இருக்கிறான் என்று பட்டணத்தின் மூப்பரோடே சொல்வார்களாக. அப்பொழுது அவன் சாகும்படி அந்த பட்டணத்தின் மனிதர் எல்லார் அவன் மேல் கல்லெறிய கடவர்கள். இப்படியே தீமையை உன் நடுவிலிருந்து விலக்கி போட வேண்டும். இஸ்ரவேல எல்லாரும் அதை கேட்டு பயப்படுவார்கள். ஒரு குடும்பம் ஒரு கட்டுக்கோப்பாக இருப்பதற்கு பெற்றோர்கள் பிள்ளைகளை தண்டிக்க வேண்டும். அதே போல பிள்ளைகள் சரியில்லை என்று சொன்னால் தண்டித்தும் அவர்கள் திருந்தவில்லை என்று சொன்னால் அந்த பிள்ளைகளை அந்த பட்டணத்தின் மூப்பர்களிடத்தில் ஹேண்ட் ஓவர் பண்ணிடுங்க. அவர்களிடத்தில் சொல்லுங்கள், இவன் எப்போ பார்த்தாலும் சாப்பிட்டுட்டு ஒரு வேலைக்கும் போக மாட்டேக்கான், வீட்டை சுற்றி சுற்றி வாரான், அவனுடைய வெறுமையாக இருக்கிறான், ஒரு காரியத்திலையும் கேர் இல்லாமல் சோம்பேறியாக இருக்கிறான், பெருந்தீனிக்காரனாக இருக்கிறான்,
வேலையே செய்கிறதில்ல அப்படின்னு சொன்னால், நீங்கள் தண்டித்தும் அவன் கேட்கவில்லை என்று சொன்னால், அவனை நீங்கள் பட்டணத்து மூப்பரிடத்தில் ஹேண்ட் ஓவர் பண்ணிடுங்க. அவங்க என்ன செய்கிறாங்கன்னா, பெற்றோருக்கு கீழ்ப்படியாத பிள்ளை சமுதாயத்துக்கே தேவையில்லைன்னு சொல்லி அவர்கள் கல்லெறிந்து அவனை கொன்று போட்டு விடுவார்கள். இதுதான் மோசேயின் நாட்களில் கொடுக்கப்பட்ட சட்டம். இன்றைக்கி அப்படிப்பட்ட சட்டம் இருந்துச்சுன்னா எத்தனை பேருக்கு பிள்ளைகள் இருப்பார்கள் என்று சொல்லி தெரியாது. அதே போல் பெற்றோர்களும் இப்படி இருப்பார்கள் என்று சொன்னால் எத்தனை பிள்ளைகளுக்கு பெற்றோர்கள் இருப்பார்கள் என்றே தெரியாது. அப்படிப்பட்ட கொடுமையான சட்டத்தை ஆண்டவர் கொடுத்து இந்த பிள்ளைகள் சரிவர இருக்க வேண்டும், புத்தியுள்ள மகனாக இருக்க வேண்டும், லட்சியம் உண்டாக்குகிற மகனாக இருந்துவிடக்கூடாது என்பதில் அத்தனை கரிசனை உடையவராக இருக்கிறார். ஏலியினுடைய குமாரர்கள் இப்படிப்பட்ட பாவத்தை செய்தும் அவன் அவர்களிடத்தில் அன்பாய் பேசி அவர்களை திருத்த முற்பட்ட பொழுது அவர்கள் கடைசியாக தேவனுடைய கோபாக்கினையில்தான் அவர்கள் அழிக்கப்பட்டதை நாம் பார்க்கிறோம். குடும்பத்தில் சமாதானக்கேடு. வெளியே எல்லாரும் வந்து சொல்கிறாங்க, ஏலியனுடைய பிள்ளைகள் இங்கே ஆலயத்தின் காரியங்களில் இவ்வளவு அசுத்தம் பண்ணுறாங்க, பெருந்தீனிக்காரராக இருக்கிறாங்க, வெச்சாரக்காரர்களாக இருக்கிறாங்க, வேசித்தனம் பண்ணுகிறார்கள், தேவனுடைய ஆலயத்தை பரிசுத்த குலைச்சல் ஆக்குகிறார்கள் என்று சொல்லி கொடுமையான பாவங்களை செய்கிறார்கள் என்று சொன்ன போதிலும் கூட ஏலி அவர்களை மூப்பர்களிடத்தில் ஹேண்ட் ஓவர் பண்ணலை. ஒன்றுமே செய்ய முடியாத ஒரு நிலைமைக்கு ஏலி தள்ளப்பட்டு விட்டதை பார்க்கிறோம். கடைசியில் யுத்தத்தில் அவனுடைய பிள்ளைகள் ஓப்னியும் பினகாசும் மரித்து போகிறார்கள். அதே நாளிலே தகப்பனும் மல்லாக்க கீழே விழுந்து தலையிலே அடிபட்டவனாக அவனும் மரித்து போகிறான். பிள்ளைகள் முதியோருக்கு கிரீடம், பிள்ளைகளின் மேன்மை அவர் பிதாக்களே. அதே போல துஷ்ட அக்கிரம உதடுகள் சொல்லுவதை உற்று கேட்கிறான், பொய்யன் கேடுள்ள நாவுக்கு செவி கொடுக்கிறான். புத்தியுள்ள வேலைக்காரன் என்பது எரோபெயாமை எடுத்துக்கொள்ளலாம். சாலமோனிடத்தில் வேலை செய்த ஒரு எரோபெயாம் சாலமோனுக்கு ஒரு கட்டத்திலே பயந்து எகிப்திலே ஓடிப்போய் ஒளிந்து கிடக்கிற அவன் சாலமோனுடைய மரணத்திற்கு பின்பாக ரெகோபெயாம் அவன் அரசனாக வந்த பொழுது இஸ்ரவேல் ஜனங்கள் எல்லாரும் எரோபெயாமை அனுப்புகிறார்கள். வேலைக்காரனை கூப்பிட்டு அனுப்புகிறார்கள். இஸ்ரவேலினுடைய திருச்சட்டத்திலே அடிமைகளுக்கும் வேலைக்காரர்களுக்கும் சொத்திலே உரிமை கிடையாது. ஆனால் அவர்கள் லட்சியம் உண்டாக்குகிற மகனாய் இருப்பார்கள் என்று சொன்னால் அவன் சகோதரருக்குள்ளே சுதந்திரத்தில் பங்கடைவான் என்று இங்கே சாலமோன் குறிப்பிடுகிறார். அது தன்னுடைய பிள்ளையினுடைய வாழ்விலே நடந்துவிட்டது. ரெகோபெயாமிடத்திலே வந்து அங்கே எரோபெயாமும் இஸ்ரவேல் ஜனங்களும் கேட்கிறார்கள், உம்முடைய தகப்பன் சுமத்தின வரிகளானது, உமது தகப்பன் சுமத்தின பாரமானது எங்களுக்கு மிகவும் அதிகமாக இருந்தது, அதை நீர் எங்களுக்கு லகுவாக்கும் என்ற பொழுது அவன் மூப்பர்களுடைய ஆலோசனைகளை தள்ளிவிட்டு தன்னோடு கூட வளர்ந்த வாலிபர்களின் குறும்புகார ஆலோசனையை கேட்டு என்னுடைய தகப்பனுடைய இடுப்பு என் சுண்டு விரலை பார்க்கிலும், என்னுடைய தகப்பனுடைய இடுப்பை பார்க்கிலும் என்னுடைய சுண்டு விரல் அதிக பாரமாக இருக்கும் என்று சொல்லி கொடுமையான பதிலை சொன்ன பொழுது, இலச்சையை உண்டாக்குகிற பதிலை சொன்ன பொழுது அந்த எரோபெயாம் என்ற வேலைக்காரனுக்கு ஆண்டவர் 10 கோத்திரத்தை அந்த இஸ்ரவேலிலே பிரித்து கொடுத்து வடக்கு அரசனின் முதல் அரசனாக அவனை மாற்றிவிட்டார். ஆனால் ரெகோபெயாமுக்கு வெறும் 2 அரசுகள், தெற்கு அரசு 2 ராஜ்ய 2 குலத்தை மாத்திரம் கொடுத்து அங்கே யூதாவையும் பென்யமீனை மாத்திரம் ஆண்டால் போதும் என்கிற ஒரு நிலைமைக்கு அவன் தள்ளப்பட்டு விட்டான். இங்கே எரோபெயாம் சகோதரருக்குள்ள சுதந்திரத்தில் அவன் பங்கடைந்து விட்டதை நாம் பார்க்கிறோம். இன்றைக்கு ஒரு குடும்பத்தினுடைய சமாதானம் பிள்ளைகள் கைகளிலும் பெற்றோர்களுடைய கைகளிலும் இருக்கிறது. தகப்பன் தான் நடக்க வேண்டிய வழிகளை கர்த்தருக்கு பயந்து அவன் செய்ய வேண்டும். பிள்ளைகளும் பெற்றாருக்கு கர்த்தருக்குள் கீழ்ப்படிந்து நடப்பார்கள் என்று சொன்னால் அந்த குடும்பம்தான் ஒரு குட்டி பரலோகமாக மாற முடியும். ஆலோசனைகளை பெற்றுக்கொண்டு கர்த்தருக்கு செவி கொடுத்து வாழ்வோம். கர்த்தர் தாமே நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். நானும் என் வீட்டாரும் உம்மையே நேசிப்போ, உம்மக்காய் ஓடுவோ, உந்தன்